வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய தொழில் ரீதியாகட்டும் குடும்ப சூழ்நிலைகளாகட்டும் எப்படி இருக்கா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகின்றோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கலந்த ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் செலவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா சவால்கள் இருந்தாலுமே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய நிலைமைகளானது மேம்படும். வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்ப உறவுகளில் அதனுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்தாலுமே பின்னர் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய நிதி ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்து. அதேபோல் 2வது வாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்திற்கு சற்று சவாலானதாக இருக்கலாங்க. அதேபோல் எதிரிகள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பார்கள். உங்களுடைய இந்த ஒரு மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்புகளானது உண்டு. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்கலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள் மிகவும் அற்புதமாக பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை தரக்கூடியதாக இருக்கு. மேலுமே குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்களானது ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா அது அனைத்துமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களானது நெருங்கி வரப்போகிறது. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய துணையினுடைய ஆரோக்கியங்கள் குறித்து கவலைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு கிரக அமைப்புகளானது உருவாகும். இதன் விளைவாக இந்த ஒரு காலகட்டங்களானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடர்புகள் குறிப்பிடத்தக்க லாபங்களை தரக்கூடியதாகவும் காணப்படும். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அதேபோல் உங்களுடைய தொழில்நுட்ப அறிவு மற்றும் திறன்களால் பயனடைவீர் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் இனி லாபங்கள் காணலாம். கடந்த மாதம் வரை தடைபட்டு வந்த உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களானது உயருங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளானதும் உருவாக வாய்ப்புகளானது உண்டு. அந்த தடைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். துணிந்து நின்று எந்த ஒரு வேலையுமே செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளானது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்க இருக்கின்றாரு. அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். பெரியோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகக்கூடும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் வெற்றியை கொடுக்குங்க. உங்களுடைய சூழ்நிலையினுடைய காரணமாக மனதில் பார்த்தீங்கன்னா ஒருவித பயங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால சூழலானது அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால பிறருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை நீங்கள் செய்யலாம். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் புதிய இடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும். மனதை அழுத்தி கொண்டிருந்த சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகுங்க.
கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். பொன்னும் பொருளும் சேரக்கூடிய நேரங்கள் இது. எதிர்பார்த்த பணமானது வரலாம். இதுவரை உங்களுக்கு நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் இனி லாபத்தை காணக்கூடும். கடந்த மாதங்கள் வரை தடைபட்ட உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி பார்த்தீங்கன்னா நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருந்த எல்லா வேலைகளுமே இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது. சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்களும் அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்பொழுது செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மையை கொடுக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் ஏற்படுங்க. கையில் பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா இருக்க செய்யும். அதே போல் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படின்னா நீங்கள் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரங்களை சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 7 வாரங்கள் 9 வாரங்கள் இந்த மாதிரி நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை நினைத்து இந்த ஒரு தீபங்களை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீருங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடன் செவ்வாய், சூரியன், புதன் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுமே சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதாத்திய யோகத்தை ஏற்படுத்துது. அதனால் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது. அதேபோல் இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிம்மதிகளானது நிலைத்து இருக்கும். தெய்வ அருளால் உங்களுடைய மனதில் நிம்மதியும் உண்டாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். தந்தை வழி உறவினர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. வாங்க நினைத்த இடத்தை நீங்கள் வாங்க முடியும். சிலர் புதிய வீட்டில் குடியேறலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க. புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும். வரவேண்டிய வருமானங்களானது வந்து கொண்டே இருக்குங்க. தாயாரினுடைய நிலையில் சங்கடங்களானது ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கேற்ப நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வரும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகுங்க. பொன்பொருள், புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குரு குடும்பத்திற்குள் நன்மைகளை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார். தம்பதிக்குள் ஒற்றுமையும் உண்டாக்குவார். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்குவார். சிலருக்கு திருமண யோகங்களானது உண்டாகுங்க. வேலையில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பெரியோரினுடைய ஆதரவு தக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியுடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவ்வாயும் சூரியனும் இணைந்திருப்பதனால எந்த ஒரு வேலையிலுமே பார்த்தீங்கன்னா 4 வழிகளிலுமே முயற்சிகளை நீங்கள் செய்து வருவீங்க. வருமானங்களும் ஒன்றில் இல்லாவிட்டாலுமே மற்றொன்றில் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் வருமானம் ஏற்படனாலும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் தொழிலை விரிவு செய்வதுடன் வேறொரு தொழிலையும் நீங்கள் தொடங்குவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகுங்க. வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடங்களானது வந்தாலுமே விரைவில் குணமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதனினுடைய சஞ்சாரங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையை உயர்த்தி காணப்படும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்றோ செய்த முதலீட்டிலிருந்து ஆதாயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். வங்கியில் கேட்ட கடனானது இப்பொழுது கிடைக்குங்க. விற்பனையில் இருந்த பிரச்சனைகளும் விலகி ஓடும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். பணியாளர்களுமே தங்களுக்குரிய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதுடன் மேலதிகாரியினுடைய ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். திருத்தணி
முருகனை வழிபட உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும்னே சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். பிரகாசமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.